ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல பொது தமிழ்ல கேட்கக்கூடிய இந்த அணிகள் அப்படிங்கிற டாபிக்ல வந்து உடைய ஸ்கூல் புத்தகத்துல இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புல தொடங்கி 12ஆம் வகுப்பு வரையில இருக்கக்கூடிய திருக்குறள் பாட்டுல கூடிய முக்கியமான அணிகள் சார்ந்த திருக்குறள்லாம் நம்ம இந்த ஒரே வீடியோ செஷன்ல பார்த்து முடிச்சிடலாம். மெயினா இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் தாண்டி வராதுங்க. ஸோ 90% வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அணிகளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் பாட்டுல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம ஒரே கம்பிலேஷனா நம்ம பாத்துற போறோம். ஸோ மறக்காம செஷனை ஃபுல்லா பாருங்க. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செஷன் தான் அது. ஓகே, இப்போ கமிங் பேக் டு த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொல்றாங்கன்னா, வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்றுன்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓமையணி. ஸோ ஓமையணி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பொருளோடு மற்றொரு பொருளை வந்து ஒப்புமைப்படுத்தி அதாவது கம்பேர் பண்ணி சொல்றதா வந்து ஓமையணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்க எடுத்துக்கங்களேன், வினையால் வினையாக்கி கோடல், ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க. ஓகேவா? அது தெரிஞ்சது தானே. அதாவது ஒரு மதம் பிடிச்ச யானையை அடக்கணும் அப்படின்னா இன்னொரு கும்கி யானையை கொண்டு வந்து அந்த யானை இதை அடக்குவாங்க. அப்போ இது ஒரு சென்டென்ஸ். நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நனைக்கவுள் யானையா யானை, கவுள் அப்படிங்கிறது என்னது? பிடிக்கிறது. நனைக்கவுள் யானையா யானையா தற்றுனா ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க. அது போல வினையால் வினையாக்கி கோடல், ஒரு செயலை செய்யறப்பயே மற்றொரு செயலையும் அதே சமயத்துல செஞ்சு முடிச்சோம்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஓமை அணிக்கு பொதுவா ஓம உருவானது வெளிப்படையா இருக்கும், ஓம உருபுகள் இருக்கும். அந்த ஓம உருபுகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா போல, அன்ன, இன்ன, மறைய, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப அண்ட் தென் உரள. ஓகேவா? சோ இது எல்லாமே ஓமணியில இருக்கக்கூடிய ஓம உருபுகள். இந்த ஓம உருபுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஓமணி, நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா போல அப்படிங்கிற ஓம உருபு இருக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும், இன்னொரு சென்டென்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கம்பேர் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தை போல அப்படிங்கிற ஓம உருபு வந்துச்சு அப்படின்னா அது ஓம எழுத்து. ஓகேவா? இந்த போல அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேரு எடுத்துக்காட்டு ஓமைன்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க. அது போல நம்ம ஒரு செயலை செய்யறப்பயே இன்னொரு செயலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பெட்ரோல் போட போறோம் இல்லையா, பெட்ரோல் பங்குக்கு. அப்ப என்ன பண்ண போறோம், நம்மளுடைய பர்பஸ் என்ன, பெட்ரோல் போடுறது. அந்த டைம்லயே நம்ம வந்து ஏர் செக் பண்றதுலாம் செக் பண்ணிக்கலாம். அங்கேயே நமக்கு ஒரே வேலையா முடிஞ்சிடும் இல்லையா. சோ அதுதான் நம்ம ஒரு செயலை பண்றப்பே இன்னொரு செயலையும் சேர்த்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஓமணி தான். ஓமணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், போல, அன்ன, இன்ன, மறைய, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள போன்ற ஓம உருபுகள் வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அது போல அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, ஓம உறுப்புகள் இருக்கா. அப்போ இதுல என்ன குறள்ல சொல்றாங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். அதாவது தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் இல்லையா. துலாக்கோல்ல என்ன எப்படி இருக்கும், இங்க ஒரு தராசு, இங்க ஒரு தராசு, இந்த இடத்துல முள்ளு எப்படி இருக்கும், முள்ளு வந்து கரெக்டா அந்த இடத்துல நேரா இருக்குமா. இப்ப நம்ம இந்த இடத்துல வெயிட் போட்டோம் அப்படின்னா அந்த முள்ளு இங்கிட்டு நகரும். இந்த இடத்துல வெயிட் போட்டோம், சரி, இந்த இடத்துல வெயிட் போட்டோம்னா முள்ளு இங்கிட்டு நகரும். இந்த இடத்துல வெயிட் போட்டோம்னா முள் இங்கிட்டு நகரும் இல்லையா. அப்போ இந்த துலாக்கோல் எப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குதோ, நேரா இருக்குதோ, அது போல ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்றாங்க. அதாவது நடுவு நிலைமையோட சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் அப்படின்னு சொல்றாங்க. சான்றோர்கள் எப்படி இருக்கணுமா, நேரா இருந்து செயல்படணும்னு சொல்றாங்க. ஓகேவா? துலாக்கோலுக்கு வந்து துலாக்கோலை போல அப்படின்னு சொல்றதுனால, இந்த போல அப்படிங்கிற ஓம உறுப்புனால இந்த அணி வந்து ஓம அணின்னு சொல்றோம். அடுத்து 3, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்றாங்க. அணி பார்த்தோம் அப்படின்னா இல்பொருள் ஓமை அணி. இதுல பேர்லயே இருக்குது இல்பொருள், அப்போ இல்லாத பொருள் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். இந்த உலகத்துல இப்படி ஒரு விஷயமே இருக்காது. என்ன அர்த்தம், இல்பொருள்னா இல்லாத பொருள், அத ஓமையா கூறுறாங்க அப்படின்னா அது ஓமை அணி. இல்பொருள் ஓமை அணி சொல்லுவாங்க. ஓமை அணினா என்ன இருக்கணும், போல, அன்ன, இன்னெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த உலகத்துல இல்லாத ஒரு பொருளை ஓமையா கூறுனாங்க அப்படின்னா அது இல்பொருள் ஓமையம். சேஃப் அது எக்ஸாம்பிள் இந்த குறள்ல பார்த்தோம் அப்படின்னா
வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்துட்டுங்கிறாங்க. அதாவது மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கலம், அதாவது தன்னுடைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் ஒரு தவம் பண்றான் அப்படின்னா அவனோட தவம் எப்படி இருக்குமா? புலியின் தோலை வந்து பொறுத்துக்கிட்டு ஒரு பசு வந்து பயிரை மேயறது போல இருக்குமா? புரியுதுங்களா? அப்போ புலியின் தோலை பொறுத்துக்கிட்டு ஒரு பசு போய் ஒரு பயிரை மேய போகுதா? கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்துல ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பா கிடையாது. நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். பட் அந்த மாதிரியே இந்த தவக்கலம் எப்படியா இருந்தது? என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் மேற்கொள்ற ஒரு தவம் எப்படி இருக்குமா? இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு வள்ளுவர். ஓகேவா? அப்போ இது வந்து அணி என்ன? இல்பொருள் ஓமை அணி. அடுத்து 4, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அணி என்ன? ஓமை அணி. ஆஸ் யூஷுவல் நம்ம தெரிஞ்சது போல அப்படிங்கிற ஓம உறுப்பு கண்டிப்பா வந்திருக்கும். ஓம உறுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த போல அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வந்து இருக்கும். நம்ம சொல்லும் போதே சில குரல்லையும் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோர் போல இருக்கா, அழிந்துடுங்கிற. அதாவது தனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும், நம்ம செயலை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம செயலை ஒரு தீய செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இன்டென்ஷன் சொல்லணும். ஆஹா, இந்த செயலை நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் கண்டிப்பா வந்துடும், அதனால நம்ம செய்யக்கூடாதுரா அப்படின்னு நம்ம சிந்திக்காம ஒருத்தன் செயல்பட்டா அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? தன்னுடைய எரிஞ்சு கொண்டிருக்கிற நெருப்புக்கு பக்கத்துல போயிட்டு வைக்கோர் போல போச்சா என்ன ஆகும்? டோட்டலா ஃபயர் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது போல அப்படின்னு சொல்றதுனால இதுவும் ஓமை அணிதான். அடுத்து 5, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிறாரு. என்ன அணி? பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணின்னா என்னது? அதாவது புலவர் தாம் கருதிய பொருளை நேரடியாக கூறாம அதனோடு தொடர்புடைய வேற ஒன்ன சொல்லி நமக்கு வந்து புரிய வைக்கிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்டைரக்டா கருத்து சொல்றது. நமக்கு புரிய ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா இன்டைரக்டா கருத்து சொல்லியிருப்பார் புலவர். இப்போது நீ எடுத்துக்கிடுங்களேன், கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் அப்படிங்கிறாரு. என்ன அதுக்கு அர்த்தம்? அதாவது வலிமையான சக்கரங்களை கொண்ட ஒரு தேர் வந்து கடல்ல ஓடுமா? ஓடாது இல்லையா? தேர் எங்க ஓடும்? தேர் ரோட்ல தான் ஓடும். அதே போல கப்பல் வந்து தரையில ஓடுமா? ஓடாது. அப்போ அது என்ன சொல்றாருன்னா அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு நமக்கு. இங்க பாருங்களேன், கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும்ன்றாரு. அதாவது கடல்ல வந்து நெடுந்தேர் ஓடாது. அதே மாதிரி வந்து நாவாயின்னு சொல்லக்கூடிய படகு வந்து கப்பல் வந்து நிலத்துல ஓடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுல இருந்து நமக்கு இன்டைரக்டா என்ன சொல்லி புரிய வைக்கிறாரு? இத சொல்றாரு. அந்த மாதிரி யார் யார் எங்கெங்க செயல்படணுமோ அங்க செயல்பட்டாதான்டா சிறப்பு கிடைக்கும் உனக்கு அப்படின்றத இன்டைரக்டா சொல்றாரு. அப்போ இதற்குதான் இன்டைரக்டா ஒருத்தர் கருத்து புலவர் கருத்து சொன்னார் அப்படின்னா அது என்ன அணில வரும்? பிரிது மொழிதல் அணி அப்படின்றத சொல்றோம். அடுத்து 6, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிறாரு. சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி தான். என்ன பண்ணிருந்தோம்? பிரிது மொழிதல் அணினா என்னது? இன்டைரக்ட் கருத்து இருக்கும். இப்ப இதுல பாருங்களேன், காண முயல் எய்த அம்பினில், அதாவது ஒரு முயலை வந்து வீழ்த்துறதுக்கு எய்த அம்பை விட ஒரு யானையை வீழ்த்துறதுக்கு எய்த அம்பு வந்து மிகவும் பெருமை தரும்னு சொல்றாரு. இப்ப யானையை வீழ்த்த ஒரு அம்பு எய்தணும் அப்படின்னா அந்த அம்பு வந்து அந்த யானை மேலே படல. பட் இருந்தாலுமே நம்மளுடைய எய்ம் என்ன? ஹை. இப்ப நீங்க முயலை வந்து ஈஸியா வீழ்த்திடலாம். நீங்க அதை முயலை வீழ்த்துறதுக்கு அந்த அம்பு போய் டைரக்டா முயலை வீழ்த்தினாலுமே அது பெரிய விஷயம் கிடையாது தம்பி. நீ யானையை வீழ்த்துறதுக்காக அம்பு விட்டு அதை தோத்து போனாலும் அது பெரிய விஷயம், உன்னோட எய்ம் ஹையா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்போ இதுக்கு என்ன இன்டைரக்ட் கருத்து என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பெரிய முயற்சியே பெருமை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல குரூப் 4க்கு நீங்க டார்கெட் பண்றது பெருசு கிடையாது தம்பி. நீ குரூப் 4 எக்ஸாம்ல கிளியர் பண்றது பெருசு கிடையாது. நீ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணும். நீ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல தோத்து போனினா நீ குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்றதை விட அது உனக்கு பெருமை, பெரிய முயற்சி எடுக்கிறல்ல அது உனக்கு இன்னமும் பெருமை தரும் அப்படின்னு நம்முடைய வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து 7வது குறள், நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறார். என்ன அணி? ஓமை அணி. ஆஸ் யூஷுவல் பாத்தீங்க அப்படின்னா போல அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. அதாவது நவில்தோறும் நூல் நயம் போலும் அப்படின்னா நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருமா. அதுபோல
பயில் தோறும் பண்புடையாளர் தரும். நல்லவங்களுடைய நட்பு கொண்டோம் அப்படின்னா நமக்கு பழக பழக இன்பம் தரும் அப்படிங்கிறாரு. அப்போ சிம்பிளா நமக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி போல அப்படிங்கிற வார்த்தை நடுவில் வந்திருக்கனால ஓமை அணி அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து 8வது குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யாழ் திரிந்தற்று அப்படிங்கிறாரு. என்ன அணி? ஓமை அணி. அதாவது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் என்னன்னா, நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் எதற்கும் எப்படி இருக்குமா? யாருக்குமே தீமை இல்லாம இருக்குமா. அதை எப்படி ஓமையா கூறாரு அப்படின்னா, ஒரு தூய்மையற்ற பாத்திரத்துல ஒரு பால் நம்ம கொண்டு போய் ஊத்தி வச்சோம்னா என்ன ஆகும்? கெட்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி அந்த பால் வந்து எந்த பாத்திரத்துல இருக்கணும்? தூய பாத்திரத்துல தான் இருக்கணும். அப்பதான் அந்த பாலினுடைய நம்ம பயனை நம்ம அடைய முடியும். அந்த பாலை கொண்டு போய் தூய்மையற்ற பாத்திரத்துல வச்சோம் அப்படின்னா அது கெட்டு போயிடும். அது போல நற்பண்பு இல்லாத ஒருத்தனுக்கிட்ட பெருஞ்செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அது யாருக்குமே யூஸ் இல்லாம, அவனுக்கு யூஸ் இல்லாம கடைசியில அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. அப்போ இது ஓமை அணி. அடுத்து 9. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்றாரு. அணி என்ன? ஓமை அணி. அதாவது அகழ்வாரை தன்னை தோண்டுபவர் வந்து பூமி தாய் வந்து எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்காங்களோ அதுபோல தன்னை இகழ்பவரை, தன்னை ஏளனம் பண்ணுபவரையும் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்மளுடைய வெற்றி எப்படி காட்டணும்? நம்மளுடைய சக்சஸால காட்டணும். அவங்கள வந்து எடுத்தெறிஞ்சு பேசியோ கோவப்பட்டோ நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. அப்போ தன்னை தோண்டுபவரை கூட பூமி தாய் எப்படி வந்து தாங்கி நிக்குதோ அது மாதிரி தன்னை வந்து ஏளனமா பேசுறவங்களையும் நம்ம பொறுத்து பொறுமையால வெல்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை சிறந்த பண்பு அப்படின்றத வள்ளுவர் குறிப்பிடுறார். அப்போ நிலத்தையும் தன்னை இகழ்பவரையும் வந்து சேமா வந்து சொல்றதுனால போல அப்படிங்கிற ஓம வருபு வர்றதுனால இது ஓமை அணி. அடுத்து 10வது குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறாரு. அதாவது செல்வம் 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 வருது. இந்த 4 எந்த இடத்து இந்த 5 செல்வம் வருது இல்லையா? இந்த எல்லா செல்வமும் ஒரே பொருளை தான் குறிக்குது, செல்வத்தை தான் குறிக்குது. அப்போ இது என்ன அணி? சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. சொற்பொருள்னா என்னது? சொல்லு வந்து பின்னாடி பின்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ செல்வம் வருது செல்வம் வருது செல்வம் வருது இல்லையா? இது சொல்லு. இதனுடைய பொருள் வந்து மாறுதா? கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஒரே பொருள் தான் குறிக்குது. அப்போ சொல்லும் வருது பொருளும் வருது பின் வருது அப்படின்னா அதுக்கு பேரு சொல் பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, செல்வத்துள் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம் தான் சொல்றாரு. கேள்வி செல்வம் தான் இருக்கிற செல்வங்கள் எல்லாத்துலயுமே மிக தலை சிறந்ததுன்னு சொல்றாரு. அது போல சரி, அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது அப்படிங்கிறார். புரியுதா? அப்போ அதாவது பிற வழிகள்ல வர செல்வம்னா என்னது? காசு பணமா இருக்கட்டும், மற்ற செல்வங்கள் நகையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விடவும் நம்மளுடைய கேட்டறிஞ்சு ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் இல்லையா? அந்த கேள்வி செல்வம் தான் இருக்கிற செல்வங்கள்லயே இந்த தலை சிறந்த செல்வம்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. அடுத்து 11. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். என்ன அணி? அதேதான், சொற்பொருள் பின்னுரிமை தான். இப்போ நாடி நாடி இங்கே நாடி, இந்த 3 நாடியும் என்னது? ஃபர்ஸ்ட் சொல்லு வருது, பின்னாடி இந்த சொற்களினுடைய பொருள் மாறுதா? ஒவ்வொரு இடத்துக்கும் மாறல. அப்போ சொல்லும் வருது பொருளும் வருது. அது சொற்பொருள் பின்வரும் நிலை. என்ன சொல்றாரு? ஒருவருடைய குணத்தையும் குற்றத்தையும் ஆராயணும், குணமும் நாடணும் குற்றத்தையும் நாடணும். அப்படி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவற்றுள் மிகையானதை கொண்டு அவற்றை பற்றி முடிவு செய்யணும்னு சொல்றாரு. இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறா அப்படின்னா எந்த மனுஷனும் நல்லதும் பண்ணுவான் கெட்டதும் பண்ணுவான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் வந்து ரொம்பவும் கோவப்படுறவனா இருப்பான், அதே சமயம் பொறுமையா இருக்கணும் இருப்பான். இப்போ அந்த மனுஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப யாருமே இவன் கோவம் மட்டும் தான் படுவான் இவன் பொறுமையா தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. பொறுமையா இருக்கணும் ஒரு சில சமயங்கள்ல கோவப்படுவான், கோவமாவும் இருக்கணும் ஒரு சில சமயங்கள்ல பொறுமையாவும் இருப்பான். அப்போ ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றாரு, முடிவு பண்ணுன்றாரு. ஒரு மனுஷன்ட்ட இவன் கோவம் அதிகமா பண்றானா பொறுமை அதிகப்படுறானான்னு ஃபர்ஸ்ட் பாரு. இவன் பொறுமையா தான் அதிகமா இருப்பான் அப்படின்னா அவன் பொறுமையானு முடிவு பண்ணு. இல்ல அவன் அதிகமா கோவம் தான் படுவான் ஒரு சில சமயங்கள்ல தான் வந்து பொறுமையா இருப்பான் அப்படின்னா இவன் கோவமானவன் முடிவு பண்ணிக்க அப்படின்றாரு. ஓகேவா? அடுத்து 12. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்தறியற்று அப்படிங்கிறாரு. அணி என்ன? ஓமை அணி. அதாவது தீய செய்தால், சலம் அப்படிங்கிறது என்னது? தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல். சுடாத மண்கலத்துல வந்து நீரிற்று வைப்பது போன்றதான். ஒரு கெட்ட விஷயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய காசு வந்து என்னைக்கா இருந்தாலும் கரைஞ்சு போயிருண்டா, அது ஒரு சேஃபா இருக்காது அப்படின்றாரு. இப்போ சுடாத மண்கலத்துல வந்து ஒரு சுடாத சட்டியில போய் நம்ம தண்ணி ஊத்தி வச்சோம்னா என்ன ஆகும்? அது ஈஸியா வந்து கரைஞ்சு போயிடும் இல்லையா? அது மாதிரிதான்
நம்முடைய நல்செயலால செஞ்சா மட்டும்தான் அது வந்து நிலைச்சு நிற்கும். நீ கெட்ட வழியில இருந்து உனக்கு ஒரு காசு கிடைக்குது அப்படின்னா அது டக்குன்னு அழிஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்றாரு. அது போல அப்போ இதை தனியா பாதுகாக்கிறது, அது ஒரு தீய செயலால செய்யக்கூடிய வரக்கூடிய காசை வந்து சுடாத மண்கலத்தில் வந்து நீடிட்டு வைப்பதை போன்றது அப்படின்னா அது ஓமியனை குறிக்கும். அடுத்து 13, அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊற்றிய தூண் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன அணி? ஏகதேச உருவக அணி. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஏகதேச உருவக அணி பார்த்தோம் இல்லையா? அதாவது இப்போ ஏகதேசம்னா என்னது? ஒரு குத்து மதிப்பா, தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, குத்து மதிப்பா அடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குத்து மதிப்புனா என்ன? அதாவது ஒன்ன மட்டும் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லாம அப்படி நம்மளா அடிச்சு விடுறது. ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், இன்னொரு விஷயத்த நம்மளா அடிச்சு விடுறது. அப்போ புலவர் வந்து ஒரு விஷயத்த மட்டும் உருவகம் பண்ணிட்டு மத்த விஷயத்த அப்படியே சொல்லாம விட்டார் அப்படின்னா அதற்கு ஏகதேச உருவக அணி அப்படின்றது பேரு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இதுல அன்பு நாணம் ஒப்புரவு. இப்ப அன்புனா என்ன? அன்பு காட்டுதல். நான் பழி. அன்பும் பழிக்கு நாணுதலும். ஒப்புரவுனா என்னது? அனைவரிடம் இணக்கமா இருக்கிறது. அதே மாதிரி கண்ணோட்டம்னா என்ன? இரக்கமா இருக்கிறது. வாய்மைனா என்ன? உண்மை. இப்போ பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும், அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்களா சொல்றாரு. அப்போ இங்க ஒன்னு விஷயம் சொல்லிட்டாரு, சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படிங்கிறது இது எல்லாமே, இந்த 5. அப்ப சான்றாண்மையை தாங்காம இருக்கிறதுக்கு தாங்கும் போது சுமையா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த சுமை என்ன? அத சொல்லல. தாங்கக்கூடிய தூண்களை சொல்லிட்டாரு வள்ளுவர். அப்போ அந்த தூண்களை தாங்கும் போது சுமையா இருக்கிறது என்னென்ன அப்படின்றத அவர் விளக்கல, உருவகம் படுத்தல எதையுமே. அப்போ இதை நம்ம எடுக்காதனால இது வந்து ஏகதேச உருவகனின்னு முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ புலவர் வந்து சொல்ல வந்த சில சொற்கள்ல வந்து ஒரு சொல்ல மட்டும் உருவகப்படுத்தியது மற்றதை வந்து உருவகப்படுத்தாம விட்டார் அப்படின்னா அது வந்து ஏகதேச உருவகனின்னு சொல்லுவோம். அடுத்து 14, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அப்படிங்கிறாங்க. அணி என்ன? அதே ஏகதேச உருவகணி தான். அதாவது ஒரு சொல்ல மட்டும் சொல்லிட்டு உருவகப்படுத்திட்டு இன்னொன்னு உருவகப்படுத்தாம இருக்கிறது. இப்ப பாருங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள், ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாற மாட்டார் அப்படின்னா, ஊழிக்காலம்னா என்ன? ஒரு நீண்டதொரு காலப்பகுதி, ஒரு ரொம்ப லாங்கஸ்ட் பீரியட் வந்தாலுமே, ரொம்ப வருஷமே ஆனாலுமே இந்த சான்றாண்மை என்னும் கடலுக்கு வந்து கரை போன்றவர் வந்து மாற மாட்டார் அப்படிங்கிறாங்க. இப்ப புரியுதா? அப்போ ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றாரு, இன்னொரு விஷயத்துல சொல்லாம விடுறாரு. அப்போ இது ஏகதேச உருவகணில வரும். ஓகேவா? என்ன ஒரு விஷயத்த மட்டும் உருவகப்படுத்துறா அப்படின்னா சான்றாண்மை மட்டும் உருவகப்படுத்துறாரு. அப்ப சான்றாண்மை இல்லாதவரை பத்தி சொல்றாரா? கிடையாது. புரியுதா? அப்போ அடுத்து 15, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படிங்கிறாரு. அதே அணிதான், ஏகதேச உருவக அணிதான். அதாவது மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரையே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி அப்படிங்கிறார். அப்ப அச்சாணின்னா என்ன? இதுதான் உருவகம். அப்போ உலகத்துல உள்ள எல்லா தொழில்களை விட இந்த உழுபவரை தான் வந்து இந்த உலகத்துக்கே அச்சாணின்னு சொல்றாரு. மற்றவங்களை எதுவுமே சொல்லல. புரியுதா? இப்ப எழுவார பத்தி எதுவுமே சொல்லல, உழுவார தான் நம்ம அச்சாணின்னு வந்து உருவகப்படுத்தாரு. அப்ப எழுவார பத்தி எதுவுமே சொல்லல. சோ இது ஏகதேச உருவகணி. அடுத்து 16, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அப்படிங்கிறார். என்ன அணி? ஓமை அணி. அதாவது இந்த வேலையும் கோளையும் ஓமைப்படுத்துறார், கம்பேர் பண்றார். ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதுங்க அப்படிங்கிறது. வேலோடு நின்றால் என்னது? இந்த வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்யறது. அதை எதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா கோளோடு நின்ற அரசனை கம்பேர் பண்றார். இப்போ ஒரு ஆட்சி தனக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்ட்டு மக்கள்கிட்ட வந்து நிறைய வரியை போட்டு அவங்கள்ட்ட வந்து கடுமையா வரி வசூலிக்கிறான் பத்தியா ஒரு அரசன், அவன் எதற்கு சமமானவன் அப்படின்னா நடுராத்திரியில வந்து ஒரு கம்பை வச்சுக்கிட்டு வழிப்பறி செய்யறதுக்கு சமம் அப்படின்றத ஓமையா சொல்றார் வள்ளுவர். அடுத்து 17, கண்யனாம் பாடற் கேய்வின்றேல் கண்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறார். அணி பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை. நான் இதான் சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தோம்? ஓமை அணி பாக்குறப்போ நம்முடைய ஓம உறுப்பு வந்து வெளிப்படையா வரும், படிச்சு பாக்குறப்ப புரியும். பட் எடுத்துக்காட்டு ஓமையில பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது பாருங்களேன்.
பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? இதோட முடிஞ்சிருச்சா? அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்கால் என்ன பயன் அப்படிங்கிற. இப்போ நீங்க கேட்கலாம், இங்கதான் அது போலன்னு இருக்குதே அப்படின்னு. இது நம்முடைய விளக்கத்துக்காக நம்ம கொடுத்திருக்கிற போல. இங்க குறள்ல இருக்குதா எங்கேயாவது? இல்லை. இப்ப இங்க போன குறள்ல பாருங்க, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் இருக்கா? அப்ப போலும்ன்றது குறள்லே இருக்குது. அப்ப இது ஓமை அணி. எக்ஸ்பிளனேஷன்ல போலன்னு இருக்குது, நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுத்துருக்கிறது, குறள்ல கிடையாது இல்லையா? அப்போ இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதாவது ஒரு பாடலோட ஒரு இசை வந்து சேர்ந்து இருக்கல, தனியா தெரியுது அப்படின்னா அந்த பாடல் கேட்டு என்ன பிரயோஜனம்? அது போலதான் ஒரு மனுஷன் வந்து இரக்கம் இல்லாம இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஆண்டவன் வந்து கண்களை கொடுத்து என்ன பயன் அப்படின்றாரு. அது போல அப்படின்றது நம்முடைய படிச்சு பாக்குறப்ப புரியுது. ஓகேவா? குறள்ல கிடையாது. அப்போ இது எடுத்துக்காட்டு மணியில வரும். அடுத்து 18, நச்சு படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பழுத்தற்று அப்படிங்கிறார். அதாவது பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் வந்து ஊரின் நடுவுல வந்து ஒரு நச்சு மரம், ஒரு தீய மரம் வந்து பழுத்து தொங்குறத போல இருக்குது அப்படின்றார். அவன் உதவியே செய்ய மாட்டான், ஆனா அவன் கிட்ட காசு நிறைய இருக்குது, அதனால என்ன யூஸ்? எந்த யூஸுமே கிடையாது. அது அப்படி சொல்லாம அவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது எப்படி இருக்குமா, இந்த ஊருக்கு நடுவுல வந்து ஒரு 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 அரளி மரம்னு சொல்லி அரளி செடின்னு வச்சுக்கோங்களேன், அரளி செடி வந்து பெருசா வளர்ந்து காய்ச்சி தொங்குதான். அதனாலதான் யூஸ் இருக்குதா? ஊர் மக்களுக்கு கண்டிப்பா கிடையாது. அது மாதிரிதான்ப்பா அந்த இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கிறான்ல, யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டானே, அவங்க கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, அது அதுவுமே யூஸே இல்லை அப்படின்றத சொல்றாரு. அடுத்து 19, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் அப்படிங்கிறார். சொற்பொருள் பின்வரும் நிலையாணி. சொல் என்ன வருது? பொருள் பொருள் பொருள்னு வருது. இந்த பொருளினுடைய சொல்லினுடைய பொருள் மாறுதா? ஒரு இடத்துக்கும் மாறல. அப்போ பொருள் சேமா தான் வருது. அப்போ சொற்பொருள் பின்வரும் நிலையாணி. ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவனையும் அவன்கிட்ட ஒரு செல்வம் அப்படின்றது ஒரு இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வணக்க வைப்பாங்க. இதுதான் சொல்றாரு இந்த குறள்ல. அடுத்து 20, குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன்கை தொன்றுன்றாக செய்வான் வினைங்கிறார். ஓமையணி. அதாவது தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செய்யக்கூடிய செயல் வந்து மலை மேல பாதுகாப்பா நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது அப்படிங்கிறாரு. தன்னுடைய கைப்பொருள்னா என்னது? இப்போ நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க, அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு இஎம்ஐ 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ரெடி கேஷா கொண்டு போய் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட அந்த காசு இருந்துச்சு அப்படின்னா. இப்ப காசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இஎம்ஐல போடுவீங்க. சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இஎம்ஐல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க மாசம் மாசம் கட்டணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் வரல, என்ன பண்ணுவீங்க? இஎம்ஐ கட்ட முடியாம போயிடும். அப்போ அது எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய கைப்பொருள், நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செயல் பண்ணும். அப்படி செயல்படக்கூடிய நம்முடைய செயலானது எப்படி இருக்குமா? நம்ம ஒரு சேஃபா ஒரு மலை மேல போய் உட்காந்துக்கிட்டு கீழே யானை சண்டை போடுறத பாக்குற மாதிரி ஒரு சேஃபான ஒரு நிலையா இருக்கும் அப்படின்றாரு. இப்போ நீங்க யானை சண்டை போடுறது கீழே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யானை உங்க சண்டைக்குள்ள உங்களை போட்டு மிதிச்சு தள்ளிட்டு போயிடும். அப்ப அது மாதிரிதான் அந்த இஎம்ஐயும் உங்களை என்னைக்கா இருந்தாலும் போட்டு தள்ளிடும். நம்ம கைப்பொருளை வச்சு எந்த ஒரு பொருளையும் வாங்கினாலுமே நமக்கு ஒரு சேஃபான இடத்துல இருக்கலாம் அப்படின்றத உவமையா கூறுறாரு. ஓகேவா? அடுத்து 21, இன்மையின் இன்னாதது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படிங்கிறாரு. இதுக்கு பொருள் என்ன? ஒருவருக்கு வறுமையை போன்ற துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது, அந்த வறுமை தான் அப்படிங்கிறாரு. அது வந்து என்ன சொல்றாரு? சொற்பொருள் பின்வரும் நிலையணியில வருது. இப்போ இன்மை இன்மை இன்மைன்னு இருக்கு, சொல்லு வந்து மீண்டும் மீண்டும் வருது, என்னுடைய பொருளும் மாறாம அதே பொருள்ல வருது. இன்மைன்னா என்னது? துன்பம் பத்தி தான் சொல்றாரு. பொருள் மாறாம ஒரே பொருள்ல வரனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து 22, மக்கள் போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படிங்கிறாரு. அதாவது மக்களை போல கயவர் இருப்பாங்களாம். எதுல? அவங்க 2 பேருமே தன்னுடைய தான் விரும்புறதை மட்டும்தான் செய்வாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ கயவர் மக்களை போலவே இருப்பார், கயவர் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேறு எதிலும் நாம் கண்டதில்லை அப்படின்றத சொல்றாரு. அப்போ ஓமையா சொல்றாரு ஓமையன். அடுத்து 23, தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிறாரு. வஞ்சக புகழ்ச்சியணிய சொல்றாரு. அதாவது வஞ்சக புகழ்ச்சியணின்னு என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா நம்மளுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த புகழ்றது மாதிரி புகழ்ந்து அதை பழிக்கிறது, ஆக்சுவலா பழிக்கிறது. ஒரு விஷயத்த பழிக்கிறது மாதிரி புகழ்ந்து ஆக்சுவலா அதை புகழ்றது. இதுதான் வந்து நம்ம வள்ளுவர் வந்து வஞ்சக புகழ்ச்சி அணியில வந்து இந்த குறளை சொல்றாரு. அதாவது தேவரும் கயவரும் ஒரு தன்மையை தான் சொல்றாரு. அப்ப வந்து ஒரு பாசிட்டிவா சொல்றாரு. தேவர் எங்க, கயவர் எங்க? தேவர் விண்ணுலகத்துல இருக்கவங்க, கயவர் வந்து திருடர்கள்.
அப்ப இவங்க ரெண்டு பேரையுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம், ஒரே மாதிரிதான்ப்பா, ஒரே தன்மை கொண்டவங்க தான் அப்படின்றாரு. அப்பா நானும் தேவரும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அடுத்த வரையில என்ன போறாரு பாருங்க. எவ்வாறெனில் தேவர்கள் வந்து தன்னுடைய நல்ல விஷயங்களை எப்படி தனக்கு விருப்பப்பட்டதை செய்வாங்களோ அதே மாதிரி இந்த கயவர்களும் தான் கெட்டது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கெட்டது பண்ணியே தருவாங்க அப்படின்னு அடுத்த இதுலயே போட்டு உடைச்சிட்டாரு. பாசிட்டிவா சொல்ற மாதிரி சொல்லி இங்க நெகட்டிவா கொண்டு வந்துட்டாரு. அப்போ வஞ்சக புகழ்ச்சி அணி இதுக்கு பேரு தான். அடுத்து 24 சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படிங்கிறாரு. என்ன அணின்னு பார்த்தோம்னா ஓமை அணி. ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்பவர் சான்றோர். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி சொல்லும் போதே சொல்லுப்பா எனக்கு என்னப்பா ஹெல்ப் வேணும்னு சொல்லி உதவி பண்றாங்க இல்லையா, அவங்க சான்றோரு. ஆனா ஒரு சில நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கயவர் போன்ற நபர்கள் வந்து நம்ம போட்டு அவங்கள வதக்கணும், எனக்கு பண்ணி கொடுங்க பண்ணி அவன் காலில் விழுந்து கெஞ்சணும், அப்பதான் பண்ணுவான். சோ அப்படி மாதிரி ஒரு கரும்பு எப்படி பிழியணும், பிழிலாங்களே சாறு எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி பிழிஞ்சு அவனை போட்டு நச நசன் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்ட்டு ஓமியனில குறிப்பிடுறாரு. அடுத்து 25 தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிறாரு. வேற்றுமை. அதாவது வேற்றுமை அணி அப்படிங்கிறது ஒரு செய்யுள்ல ரெண்டு பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வச்சு கூறுவாங்க. அந்த ஒற்றுமைக்கு அப்புறமா அது ரெண்டு பொருளுக்கு என்னென்ன வேற்றுமை இருக்கும் ரெண்டையும் இது வேற்றுமைப்படுத்தி காட்டுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தீயினால சுட்டாலும் ஒரு புண்ணு வரும், அதே மாதிரி நம்மளுடைய சொற்களால ஒருத்தவங்களை பேசினாலும் அது ஒரு புண்ணு தான், வடுதான். இது ரெண்டையுமே வந்து புண்ணை பத்தி சொல்லிட்டாரு. பட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, தீனா சுட்ட புண்ணு வந்து டக்குன்னு உடல்ல ஒரு உடல்ல வந்து ஒரு வடு இருந்தாலுமே அது ஆறி போயிரும். ஆனா நீ நாவினால் சொற்களால ஒருத்தவங்களை திட்டின அப்படின்னா அது என்னைக்குமே மாறாது. அந்த அந்த புண்ணுக்கும் இந்த புண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குல்லையா, வேற்றுமைப்படுத்தி கட்டுறாரு இல்லையா, அதனால இது வேற்றுமை அணின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து 26 மருந்தாகி தப்பா மரத்தாற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் அப்படிங்கிறாரு. அணி ஓமை அணி. அதாவது பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படிங்கிறாரு. பெருந்தகையான்னா யாரு, உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டவன். அவன் கிட்ட செல்வம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு மரத்தோட கம்பேர் பண்றாரு. ஒரு மரம் என்ன பண்ணும், தன்னுடைய எல்லா பாகங்களையும் கொடுக்கும், தன்னுடைய கனியை கொடுக்கும், காயை கொடுக்கும், இலைய கொடுக்கும், மாதிரி தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் ஒரு மரம் கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு உதவி செய்ய மனம் கொண்டவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்லும் வந்து இந்த மரத்தோட கம்பேர் பண்ணி சொல்றாரு ஓமை அணில. அடுத்து 27 சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது நெருப்பை கொண்டு சுடுறோம் அப்படின்னா நெருப்பு எப்படி எரியும், பொன் போல எரியுமா, அதுபோல தவம் இருப்பவரை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும் அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு விஷயத்த தவம் இருக்கிறோம் அப்படின்னா துன்பம் வருத்த வருத்த நமக்கு ஞானம் வளரும் அப்படிங்கிறாரு. இப்போ தவம் அப்படின்னா நம்ம தியானம் பண்றது மட்டும் கிடையாது, நீங்க ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பண்றீங்க பாத்தீங்களா, அது ஒரு தவம் தான். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஈவன் தோ நீங்க நிறைய டைம்ல நிறைய எக்ஸாம்ஸ்ல நீங்க ஃபெயில் ஆயிருந்தாலுமே திரும்ப திரும்ப நான் பாஸ் ஆவேன், பாஸ் இந்த டைம் ஆயிருவேன்னு சொல்லிட்டு படிக்கிறீங்கல்ல, அவங்களுடைய விடாமுயற்சி விடாம, அதுக்கு பேரும் தவம் தான். அப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுதான் துன்பம் வருத்த வருத்த இருந்தா உங்களை வருத்திக்கிட்டே இருந்தாலுமே கடைசியா உங்களுக்கு ஞானம் வளரும், அறிவு பெறும், ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. அப்போ இதை ஓமியனில சொல்றாரு. அடுத்து 28 பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று 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 பற்றுன்னு வருதா, சொல்லு வந்து திரும்ப 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 பின்னாடி வருது, என்னுடைய பொருள் மாறுதா, மாறல. பற்றுகன்னா என்னது, பற்றிக்கணும் பற்றிக்கணும் தான் சொல்றாரு. அப்போ இதனுடைய அணி என்ன, சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. சரி, சொல் பின்வரும் அணி. இப்ப பற்றுக அப்படின்னா என்னது, பற்றிக்கணும். எதை பற்றிக்கணும், பற்று இல்லாதவன் பற்ற வந்து பற்றிக்கணும். அப்போ மாறுதா பொருள், அப்போ இங்க சொல்லு மட்டும்தான் பின்னாடி பின்னாடி வருது. அப்போ சொல் பின்வரும் நிலையணி. ஒரு செய்யுள்ல சொல்லும் பின்னாடி பின்னாடி வந்து அதனுடைய பொருளும் மாறாம வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு செய்யுள்ல சொல்லு பின்னாடி பின்னாடி வருது, பட் அதே சமயம் அதனுடைய பொருள் வந்து இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படின்னா அது சொல் பின்வரும் நிலையணி. இப்ப பற்றுக பற்றற்றான் பற்றினேன் ஆனது, பற்றற்றவன் யாரு, இறைவன். அப்ப இறைவனுடைய பற்ற வந்து நீ பற்றிக்க, பற்றி நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா. அடுத்து 29 பீழி பொய்
சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிறார். என்ன அணி? பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா என்னது? இன்டைரக்ட் கருத்து சொல்றது. இன்டைரக்டா கருத்து சொல்ற ஒரு புலவர் சொல்றாரு அப்படின்னா அது பிரிது மொழிதல் அணியில் வரும். இப்ப பாருங்களேன், பீலி பெயின்னா என்னது? மயில் இறகு. அதாவது மயில் இறகு சின்னதுதான், ரொம்ப மெலிசானதுதான், வெயிட்டே இருக்காது. அப்படியாப்பட்ட மயில் இறகே நீ அளவுக்கு அதிகமா ஏத்தின ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டே இருக்க, ஒரு மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டே இருக்க. ஒரு டன் மயில் இறகை ஏத்திட்ட, வெயிட் கம்மி தான். ஒரு மயில் இறகு எவ்வளவு இருக்கும்? சும்மா லேசா இருக்கும். அந்த மயில் இறகையே நீ அளவுக்கு அதிகமா ஏத்தின அப்படின்னா வண்டியினுடைய அச்சு என்ன பண்ணிரும்? முறிஞ்சிரும் அப்படின்றாரு. இன்டைரக்டா கருத்து சொல்றாரு. ஓகேவா? நீ அளவுக்கு மீறி எது பண்ணாலுமே அது உனக்கு பயன் இல்லாம தான் கடைசியா முடியும் அப்படின்றத இன்டைரக்ட் கருத்து சொல்றதுனால பிரிது மொழிதல்ல வரும். அடுத்து 30. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படிங்கிறாரு. அதாவது என்ன அணி? பிரிது மொழிதல் அணியில வருது. அதேதான் இன்டைரக்ட் கருத்து. தீயதாக இருக்கையிலேயே முள்மரத்தை கலைத்து விடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு முள்மரம் இருக்கு இல்லையா, அந்த முள்மரம் சின்னதா இருக்கிறப்ப அதை வெட்டிடு. அப்படி வெட்டாம வெட்டி அப்படின்னா அது வளர்ந்துருச்சு அப்படின்னா அதாவது வெட்டக்கூடியவருடைய கையையே அது கிழிச்சிரும் அப்படின்றாரு. அதுல இருந்து என்ன இன்டைரக்டா கருத்து சொல்றாரு? ஒரு விஷயத்த சின்ன வயசா இருக்கிறப்பே அவன் சரி பண்ணிரு. அதாவது முளைக்கும் போதே கிள்ளி எறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்னதா ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை சின்ன விஷயமா இருக்கிறப்ப அதை தீர்த்து வச்சிரு. அது பெரிய விஷயமா ஆச்சு அப்படின்னா திரும்ப உனக்கே அது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸை கொடுக்கும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து 31. நோய் நாடி நோய் முதல் நாடி அடுத்தணிக்கும் அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிறார். அணி என்ன? சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. நோய் நோய் நோய்ன்றத, அப்போ நோய்னா என்னது? இங்க நோய் ரெண்டு டைம் வருது, நாடி 3 டைம் வருது. அப்போ நோய்னா என்னது? பிணி. நாடினா என்னது? அதை தெரிஞ்சுக்கணும், இல்ல ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நோய் அப்படிங்கிற வார்த்தை, இந்த சொல் திரும்ப திரும்ப வருது, பொருளும் மாறாம வருது. அதே சமயம் நாடி அப்படிங்கிற சொல்லும் திரும்ப திரும்ப வருது, அவங்களுடைய பொருளும் மாறாம வருது. ஸோ அதனால சொல் பொருள் பின்வரும் நிலையணி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்படணும். ஒரு நோய் வருது அப்படின்ற நம்ம டாக்டர் போய் பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபீவர், டாக்டர் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஃபீவர் ஏன் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபீவர் போறதுக்கான வழியையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் டாக்டர் ஒரு ஊசி போடணும் அப்படின்றத சொல்றாரு. அப்போ இது சொற்பொருள் பின்வரும் நிலையில வருது. ஓகேவா? அடுத்து 32. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும் அப்படிங்கிறார். என்ன அணி? உருவக அணி அப்படின்றது. சோ உருவக அணினா அப்படி வரணும்னு எதுவும் இல்ல. ஓமை வேறு ஓமை வேறு ஓமேயம் வேறு என்பது தோன்றாத வகையில் ஓமையின் தன்மை ஓமேயத்தின் மேல ஏற்றி கூறுவதுதான் உருவக அணின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓமைன்னா என்ன? ஓமேயம்னா என்ன? ஓமைன்னா என்ன? உருவகம்னா என்ன? ஓமை அப்படின்னா மதிமுகம்னு சொல்லுங்க. மதிமுகத்தை எப்படி பிரிப்போம்? மதி போன்ற முகம் சொல்லுவோமா? அப்போ இது என்னது? உவமை. இதுவே உருவகம் அப்படின்னா முகமதின்னு சொல்லுவோம். முகமதி. அப்போ முகமாகிய மதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆகிய அப்படின்னா அந்த வார்த்தை எல்லாம் ஓம உருவம் வந்துச்சு அப்படின்னா, போன்ற போல வந்தா ஓமை, ஆகியன்னு பிரிச்சோம் அப்படின்னா அது உருவகம். ஓகேவா? இப்ப பாருங்களேன், இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும் அப்படிங்கிறாரு. அதாவது பிறையை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும் அப்படிங்கிறாரு. இறந்து வாழ்றதுன்னா என்னது? யாசிச்சு பிழைக்கிறது, பிச்சை எடுத்து வாழ்றத எப்படி சொல்றாரு அப்படின்னா, பிச்சை எடுத்து ஒருத்தரை எதிர்பார்த்து இன்னொருத்தர் பிச்சை எடுத்து வாழ்றாரு அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பா இல்லாத ஒரு படகை போன்றது. எந்த நேரம் வேணாலும் கடல்ல மூழ்கிரும். ஒரு பாறையில மோதிச்சு அப்படின்னா அது மூழ்கிரும் அப்படின்றாரு. இப்ப கொடாமை அப்படிங்கிறது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே இறந்து வாழ்றதா இருக்கிறார். பிச்சை எடுத்து வாழ்றதுதான் அவனுடைய வாழ்க்கையாவே இருக்குது. அவர் வேற எந்த வேலைக்குமே போக மாட்டார். அப்போ உங்களுக்கு மக்கள் காசு போட்டுட்டு வைக்க நல்லா செழிப்பா இருப்பாரு. அதுவே மக்கள் போடாம விட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவருடைய வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாயிரும். அப்போ அதுதான் உருவகம் பண்ணி உருவக அணியில வரும் பாக்குறோம்.
33 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவேன். சோ நிரல் நிறை அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு செயல்ல வந்து நிரலும் நிறையும் சேமா இருக்கும். இப்ப பாருங்களேன், அன்பு பண்பு இது வந்து நிரல் நிறை, ஓகேவா? அப்போ அன்பு பண்பு வருதா, அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் ஆகிறாரு. அது அன்பும்னா என்னது, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்ற பிள்ளைகிட்டையும் தன்னுடைய மனைவி கிட்டையும் அன்பா இருக்கிறதும், அரண் அப்படிங்கிறது என்னது, தன்னுடைய சுற்றம் இருக்கக்கூடிய நபர்களிடம் வந்து தனக்கு மிஞ்சியது போக அவங்களுக்கு கொடுத்து அறமா வாழ்றதும் அந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தா அப்படின்னா அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் அப்படின்றத சொல்றாரு. அப்போ நிரலும் நிறையும் சேமா இருக்குது அப்படின்னா இது நிரல் நிறை அணி அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து 34 சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அப்படிங்கிறார். ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவகம்னா என்னது, இன்டைரக்டா கருத்து சொல்றது. அதாவது சினம் வந்து தன்னை சேர்ந்தவரை அளிக்கும் நெருப்பு, அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுற்றளிக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு கோபம் கொண்ட ஒரு மனிதன் வந்து அந்த கோபத்தினால அவனும் அழிஞ்சு போவான், சுற்றமானது அவனுடைய சுற்றிக்கூடிய நபர்கள் அவங்களும் அவனுடைய கோபத்தால் அழிஞ்சு போவாங்க அப்படின்றத ஏகதேசமா உருவகம் பண்ணி சொன்னதுனால ஏகதேச உருவகணி. ஓகேவா? இன்டைரக்ட் கருத்து. 35 எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதனி அறிவு. இப்போ எப்பொருள், இங்கேயும் பொருள் இங்கேயும் பொருள், பொருள் வந்து திரும்ப திரும்ப வருது. அந்த சொல்லு அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து திரும்ப திரும்ப வருது. அதனுடைய பொருள் மாறுதுன்னு கேட்டா பொருள் மாறல. இந்த பொருள் அப்படிங்கிறது என்னது, ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடுது திரும்ப திரும்ப திரும்ப. அப்போ சொல் பொருள் பின்னொரு அணி. இப்பொருளை யாரு சொல்ல கேட்டாலும், ஒரு விஷயத்த யார் சொன்னாலுமே திரும்ப திரும்ப அதை ஆராய்ஞ்சு அதனுடைய உண்மையான விஷயத்தை கண்டறிஞ்சு அதற்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரதான் சிறந்த அறிவு அப்படின்றத சொல்றாரு. அடுத்து 36 எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படிங்கிறாரு. அப்போ எண்ணி எண்ணி எண்ணி, இந்த எண்ணி அப்படிங்கிற சொல்லு திரும்ப திரும்ப வருது, அதே பொருள் மாறாம வருது அப்படின்னா சொற்பொருள் பின்னொரு அணி. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லி பார்த்தோம்னா, எண்ணியவர் வந்து மன உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க, நான் குரூப் 4 கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன் அதே மைண்ட் செட்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிருவீங்க. அதுதான் சொல்றேன். அடுத்து 37 அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறாரு. தொழில் உவமை அணி. தீக்காய்வார் அகலாது அணுகாது இருப்பது போல் அரசர்களை சார்ந்திருப்பவர் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அரசர் இருக்காரு இல்லையா, இப்போ அரசர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மந்திரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மந்திரியோ மக்களோ எப்படி இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவும் ஒரு கிட்ட போயிடக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி அவரை விட்டு தள்ளி நிக்க கூடாது, ஒரு நடுநிலைமையா இருக்கணும், பக்குவமா இருக்கணும். அப்போ அதை சொல்றதுதான் தொழில் உவமை அணி. இப்போ ரெண்டையுமே குறிப்பிடாம சென்ட்ரா அவனு குறிப்பிடாது. இப்போ இதை போல நீ இருக்கணும். இப்ப வந்து மன்னன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மன்னன் கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்ல மக்களோ எலும்பும் சதையுமா இருக்க மாதிரி ஒன்றோட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது உவமை அணி. நீ அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, ரொம்பவும் நீ அவங்க கூட வந்து இணைஞ்சு போயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தள்ளி நின்றக்கூடாது, சென்ட்ரா இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் உவமை அணி. ஓகேவா? அடுத்து 38 உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று உவமை அணி. அதாவது அகத்துல உடன்பாடு. இப்போ ஒரு ரூம்ல வந்து உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வேற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து படிக்கிற மைண்ட் செட்ல இருக்காரு, ஒருத்தர் வந்து ஜாலியா கேம் விளையாடுற மைண்ட் செட்ல இருக்காரு. அப்படின்னா என்ன ஆகும், 2 பேருக்கும் கிளாஷ் ஆகும் இல்லையா? அதை எதோட கம்பேர் பண்ற அப்படின்னா, அந்த மாதிரி ஒருத்தவங்க வாழ்றாங்க அப்படின்னா ஒரே குடிசைக்குள்ள பாம்பும் அவனும் வாழ்ந்தா எப்படி இருக்கும், என்னைக்கா இருந்தாலும் ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா? சோ அததான் வந்து உவமையா குறிப்பிடுறாரு. ஓகேவா? இப்போ இவ்வளவுதான் வந்து 38 திருக்குறள்கள் தான் வந்து நம்முடைய 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த அணிகள். இதை நீங்க ஒன்ஸ் ஓவராலா பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த அணிகள்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அது முக்கியமா திருக்குறள் சார்ந்து கேட்கக்கூடிய அணிகள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க விடவே மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
இப்போ வர இருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு இது கண்டிப்பா ஒரு ரிவிஷன் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு செஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.